ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. 2023 த கம்பேக் ஆஃப் தமிழ் சினிமான்ற டேகோட நம்மளோட 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இங்கே என்னன்னா நாமளும் வருஷம் 10 பெஸ்ட் மூவிஸ் 10 ஒஸ்ட் மூவிஸ்னு 2 டைப் ஆஃப் படங்களை பற்றியும் பேசுகிறோம். இதில் 10 பெஸ்ட் மூவிஸுக்காக பட லிஸ்ட் எடுக்கும்போது எந்த படங்களை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுவே 10 ஒஸ்ட் மூவிஸுக்காக லிஸ்ட் எடுத்தால் எந்த படத்தை விடுறதுன்னு தெரியாத மாதிரி புடுங்குற எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான். அதனால் டியர் டெத்து படத்தில் தொடங்கி 12th ஃபெயில் படம் வரைக்கும் 2023 நாம் ரிவ்யூ பண்ண 95 படங்கள்லேருந்து 10 மொக்க படங்களை நாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எப்பவும் போல் பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, ஒன்றுக்கு அதிகமான மொக்க படங்களை நடிக்கிறதுன்னு இதுக்கு முந்தின வருஷ வீடியோவில் நாம் என்னென்ன டிஸ்க்ளைமர்லாம் சொன்னோமோ அந்த எல்லா டிஸ்க்ளைமரும் இந்த வருஷ வீடியோவுக்கு பொருந்தும். அதனால் கோல்டன் ஸ்டார் அவர்களோட கொடுமைகளை பற்றி பேச ஆரம்பிக்கலாமா? ஒஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023 வீடியோவை விர்ஜின் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு நம்ம ட்ரிபிள் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள். ஆதிக் ரவிச்சந்திரா அவர் தான் மார்க் ஆண்டனின்ற மாசான படத்தை எடுத்தாருன்னு யோசிச்சா அது வேற ரமணாம். ஏன்னா வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஆதிக் அவர்கள் நடன சூப்பர் ஸ்டார் பிரபு தேவாவை வச்சு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனோட மன்மதன் படத்தை பகீரான்ற பேரில் பங்கமாக ரீமேக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் நம்ம அமீரா தஸ்தூர் இருந்தாங்க. கிளைமேக்ஸில் வேற லெவலில் பேசியிருந்தாங்க. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள ஷூவாலேயே அடித்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம ஆதிக் அவர்கள் படம் முழுக்க பெண்களை பற்றி தப்பாக மட்டும்தான் பேசியிருந்தாரு. இதில் நம்ம பிரபு தேவா சார் வெரைட்டியாக கெட்டப்பை சேஞ்ச் பண்ணாரு. வெவ்வேறு வகையான ஹீரோயின்ஸோட டூயட் பாடினாரு. கூடவே நம்ம ஸ்ரீராம் என்னும் ஸ்ரீகாந்த் அவர்கள் வேற இந்த படத்தில் இருந்தாருன்னா பாருங்களேன். அவர் சென்டிமெண்ட்டாக பேசுனது நமக்கு செட் ஆகலை. இவங்க மெசேஜாக சொன்ன விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப முக்கியமாக படம் முழுக்க வர பல மோமெண்ட்ஸும் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்ததுன்னு இந்த மொத்த படமும் மூளை இல்லாமல் எடுக்கப்பட்டிருந்தாலும் இதே ஆதிக் மார்க் ஆண்டனி படத்தில் மார்க்கை வாங்கி அடுத்து அவர் யூஎஸ்டி ஏகேவை வச்சு படம் டைரக்ட் பண்ண போகிறத நினச்சா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உண்மையான உழைப்பு எப்போவுமே வீண் போகிறதில்ல. அதனால் ஆதிக் சார் பாசமான படங்கள் இத்தோடு போதும் சார். நம்ம லிஸ்ட்ல இருக்க 2வது ஹீரோ 2 மொக்க படங்கள் நடித்த ஹீரோ தான் நம்ம இளம் புயல் ஜெயம் ரவி. அகிலன் மற்றும் இறைவன் போன்ற படங்களை நடித்ததால் அவர் இன்று முதல் பெரிய பாவின்னு வேற யாரும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேனே. ஏன்னா அவரோட கடைசி 3 படங்கள் என்னென்ன? பூமி, ஆள விடுடா சாமி, அகிலன், அழுங்க அகிலனை பார்த்து அழுதுட்டே இருங்க, கடைசியா இறைவன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாரும் மேலே சொன்ன 3 படங்களையும் பார்த்து என்ன யோசிச்சிருப்பாங்க? இந்த அகில உலகத்தையும் ஆள்ற இறைவா என்ன தயவு செஞ்சு இந்த பூமியை விட்டு அனுப்பிடுன்னு கண்டிப்பாக வேண்டியிருப்பாங்க. இப்போ நான் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸில் பூமி, அகிலன், இறைவன் என்ற வார்த்தை வந்தது பிளான் பண்ண விஷயமா இருக்கலாம். ஆனால் ஜெயம் ரவி மாதிரி ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி மட்டமான 3 படங்கள் தொடர்ச்சியாக வரத்தை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதில் அவர் PS1 மற்றும் PS2ல பொன்னியின் செல்வன் என்ற டைட்டில் ரோல் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படங்கள்லையும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால் ஜெயம் ரவி சார் இனி வரக்கூடிய ஸ்கிரிப்டையாவது கரெக்டாக யோசித்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டுனால தான்யா ரவிச்சந்திரன், பிரியா பவானி சங்கர், செல்ஃப் ப்ரோக்ளைம்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, விஜயலட்சுமின்னு பல நடிகைகள் வேறு அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் ராணித் ராய், மதுசூதன் ராவ், ஹரீஷ் பேரடி, வினோத் கிஷன், ராகுல் போஸ் போன்ற மேல் ஆர்டிஸ்ட்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டால் படம் பார்க்க போன நானும் பாவம் தான். அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆனால் அகிலன் படத்தில் தான் A to Zன்னு நம்ம ஜெயம் ரவி பேசின டைலாக் ஆகட்டும், இறைவன் படத்தில் நம்ம ராகுல் போஸுக்கே தண்ணி காட்டின ஃபீமேல் கேரக்டர் ஆகட்டும், இந்த 2 விஷயத்தையும் நான் இது வரைக்கும் மறக்கலை, எப்போவும் மறக்க மாட்டேன். ஏன்னா மேலே சொன்ன 2 விஷயங்களும் உங்கள் ஊர் உருட்டு, எங்கள் ஊர் உருட்டு இல்லை, உலகமாக உருட்டு. நம்ம லிஸ்ட்ல இருக்க 3வது படம் வெந்து தணிந்தது காடு. 10 தலை படத்தை எடுத்து 10 ஒஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல போடுன்னு யார் சொல்றா? வேற யாரு? நம்ம ஆல் வேர்ல்டு ஆத்மனான ஏஜிஆர் அவர்கள் தான் சொல்றாரு. இந்த 10 தலை படம் மஃப்டி படத்தோட அஃபீஷியல் ரீமேக்னு சொன்னாங்க. இந்த படத்தில் நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வேற சொன்னாங்க.
ஆனால் படம் பார்க்க போன நமக்கு இந்த படம் எந்த வகையிலையாவது ஸ்பெஷலாக இருந்ததான்னு கேட்டால் அது எப்படி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நம்ம பிரியா பவானி சங்கர் இருந்தாங்க. அதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா அது ஒரு குறியீடு. அந்த குறியீடு புரிஞ்சவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு பார்சல். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நம்ம கௌதம் கார்த்திக் இருக்காரு. அவர் ஆகஸ்ட் 16, 1947 படத்தில் நடிச்சிருந்தாரு. அதனால் அவரை டீல விட்டுருவோம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நம்ம சந்தோஷ் பிரதாப் ஒரு சிஎம்மா எது தோரணை படத்தில் நம்ம விஷால் சி முருகன் சொல்லுவாரு அந்த சிஎம்மா. அடுத்து இந்த படத்தில் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு பொலிட்டீஷியன். சிரிக்கூடாது மூவி ரிவ்யூவர் சிரிக்கவே கூடாது. நெக்ஸ்ட் இது ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் படம். என்ன தவ செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோம், பாவி நானும் மூவி ரிவ்யூவர் ஆனது பாவமால நான் பாட மாட்டேன். ஏன்னா இது யாரோட படம், ஏஜிஆரோட படம். சரி, இந்த 10 தலை படத்தில் பல பல்பு மோமெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் முக்கியமான மோமெண்ட்னா நம்ம கௌதம் கார்த்திக் ஓடுற ட்ரெயின் மேலே ஏறி பண்ண மேட்டர், தேர் இழுக்கும் போது வர ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் கன் ஷூட்னு பலது இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணனும் தங்கச்சியும் மழை வருதுன்னு சொல்லி கொடையோட ஓடி வந்த மோமெண்ட் இருக்கே, எஸ்ஜே சூர்யா சார் காப்பிரைட் கேஸை உடனே போடுங்க சார்னு தான் சொல்ல தோணுது. பட் இந்த படத்துலையும் நம்ம ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி, அனு சித்தாரோட ஆக்டிங் ரெண்டையும் நான் ரொம்பவே லைக் பண்ணேன். ஸோ எஸ்டிஆர் சார் கம் பேக் ஸ்ட்ராங்கர் சார். நம்ம லிஸ்ட்ல இருக்க 4வது படம் அல்லாவும் சிவனும் 1 ஆபத்துக்கான காரணம் 2. அதில் முதல் காரணம் நம்ம முத்தையா அவர்கள். 2022 விருமன், 2023 இந்த காதர் பாஷா என்ற முத்து ராமலிங்கம்னு அவர் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஒரு படத்தை இறக்கி நம்ம எல்லாரோட ஹாப்பினஸையும் கீழே இறக்கிட்டு போயிருக்காரு. இதுக்கு போட்டியாக நம்ம ஹீரோ ஆர்யா சார் அரண்மனை 3, எனிமி, கேப்டன், கேமியோ அப்பியரன்ஸில் காஃபி வித் காதல், ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வசந்த முல்லைன்னு சார்பட்டா பரம்பரை படத்துக்கு பிறகு அவர் நடித்த எல்லா படங்களுமே அபத்தமான படங்கள் தான். ஆனால் இந்த காதர் பாஷா என்ற முத்து ராமலிங்கம் வெறுமனே அபத்தம் மட்டுமல்ல, நம் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய படம். ஏன்னா இந்த படத்தில் வர உறவுமுறைகளை பற்றியெல்லாம் யோசிக்க தொடங்கினா நம்மளால் யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம மூளை நம்மளோட மண்டைக்குள்ளே இருக்காது. ஏன்னா இது யாரோட படம், முத்தையாவோட படம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நம்ம சித்தி இதுன்னு அணியிருந்தாங்க, ஜஸ்ட் இருந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் பல பேர் அப்பப்போ வந்துட்டு போனாங்க. வில்லன்கள் வகை வகையாக அடி வாங்கினாங்க, எல்லாம் சரி. ஏன்னா இது ஒரு மாஸ் ஹீரோ படம், முத்தையா சினிமேட்டிக் யூனிவர்ஸை சேர்ந்த படம், மூளை இல்லாமல் பார்க்க வேண்டிய படம். படம் பார்க்க வருவதற்கு முன்னும் படம் பார்த்து சென்ற பின்னும் 3 நாட்கள் கட்டாயம் ஓய்வு எடுக்க வேண்டிய படம்னு இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வர எல்லா ஃபைட் சீனோட இன்டென்சிட்டியும் நான் ரொம்ப லைக் பண்ணேன். ஆனால் என்ன, அதே இன்டென்சிட்டியை கதை மற்றும் திரைக்கதையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த படமும் முத்தையா சினிமேட்டிக் யூனிவர்ஸை சேர்ந்த படமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சாக்லேட் பாய் ஆர்யா சார் அபத்தமான அடிதடி சண்டை போதும் சார். நம்ம லிஸ்ட்ல இருக்க 5வது படம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம் நரகத்துக்கு, எங்க நாம போறோம் தலை நரகத்துக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது சுந்தர் சி அவர்களோட தலைநகரம் 2 த ரிட்டர்ன் ஆஃப் ரைட்டுன்னு சொல்லி படம் பார்க்க போன ஆடியன்ஸ் எல்லாரையும் லெஃப்ட் ரைட்டுன்னு டார்ச்சர் பண்ணி அனுப்பியிருந்த இந்த படத்தை பற்றி என்னென்னு சொல்கிறது. ஏன்னா இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இயக்கம், படத்தொகுப்பு, இசை, பின்னணி இசை, சண்டை காட்சிகள்னு ஒரு படத்தில் என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் இருக்கணுமோ அதில் ஒரு விஷயம் கூட உருப்படியாகவே இந்த படத்தில் இல்லை. ஆனால் இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஃபேமஸான இயக்குனர், மெச்சூரான ஆக்டர், பிக் சைஸ் ப்ரொடியூசர். ஆனால் அவர் ஹீரோவை நடித்த படம் மட்டும் டோட்டல் டிசாஸ்டர். இந்த படத்தில் பல்லக் லல்வானி ஏன் இருக்காங்க? ஏன்னா சுந்தர் சி படத்தில் ஓவராக கிளாமர் காட்ட ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக இருக்கணும். இந்த படத்தில் நம்ம தம்பி ராமையா ஏன் இருக்காரு? ஏன்னா சுந்தர் சி படங்களில் ஓவராக நடிக்க ஒரு நடிகர் கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த படத்தில் நம்ம சுந்தர் சி ஏன் இருக்காரு? ஏன்னா சுந்தர் சி படங்கள் மொக்கையாக இருக்கணும்னா அந்த படத்தில் சுந்தர் சி இருக்கணும். இப்படி நான் மேலே சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எப்படி கேட்கும் போதே கடுப்பாகுதோ அதே மாதிரி தான் பல மணி நேரம் படத்தின் மூலமாக நம்மளை கண்ணீர் சிந்த வைத்த இந்த தலைநகரம் 2 முன்னாடியே சொன்ன மாதிரி தலையில்லாத நகரம், தண்டனைகள் நிறைந்த நரகம், அவ்வளவுதான். நம்ம லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் ஹீரோ நம்ம டானாக்காரன் விக்ரம் பிரபு அவர்கள்.
அவர் நடிப்பில் 2023 ஒரு 3 படம் வந்திருந்தது. அதில் மல்டி ஹீரோ சப்ஜெக்டான இருகப்பற்று படத்தை பற்றின பெருமைகளை நாம 10 பெஸ்ட் மூவிஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் அவர் நடிப்பில் வந்த மற்ற 2 படங்கள் என்னென்னு பார்த்தா பாயும் மொழி நீ எனக்கு மற்றும் ரைடு. இந்த 2 படங்களோட கதை என்னென்னு யோசிச்சா எனக்கு கதை ஞாபகம் வருதோ இல்லையோ அந்த படம் பார்க்கும்போது உருவான கடுப்புகள் தான் அதிகமாக ஞாபகம் வருது. ஏன்னா பாய்சன் அடி நான் உனக்கு படத்தில், பாயும் மொழி நீ எனக்கு படத்தில் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு பார்வை ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த படம் பார்க்க போன பல ஆடியன்ஸை ஏன் எனக்கு இன்னும் பார்வை இருக்குன்னு கூட யோசிக்க வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைடு படத்தில் எதிரிகளின் ரத்த தானமேன்னு ஒரு பேனர் வச்சாங்க பாருங்க, அதுவே அந்த படத்தோட ரிசல்ட்டை நமக்கு தெரிய வச்சிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த படத்தில் வாணி போஜன், இந்த படத்தில் ஸ்ரீதிவ்யா, ஒரு பக்கம் வேலு பிரபாகரன், இன்னொரு பக்கம் வேலர் ராமமூர்த்தி, ஒரு பக்கம் கண்ணை திறந்துகிட்ட அடி, இன்னொரு பக்கம் கண்ணை திறக்காமலே அடின்னு இந்த 2 படங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமைகள் ஏராளம். ஆனா பாயும் மொழி நீ எனக்கு பட கிளைமேக்ஸ்ல பொறி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மேட்ரு ட்ரை பண்ணதாகட்டும், நம்ம ஸ்ரீதிவ்யா ரைடு படத்துல கையை சுட்டுக்கிட்டு வந்து சொன்ன டைலாக் ஆகட்டும், இது 2ஐயும் மட்டும் நம்ம மாணிக்கம் கேட்டிருந்தாலோ இல்ல பார்த்திருந்தாலோ மாணிக்கம் கொம்பனாக மாறி இருப்பார். அவரை அடக்க இன்னொரு கும்கி யானை கட்டாயம் தேவைப்பட்டிருப்பார். பட் இந்த 2 படம் அந்த எஃபெக்டையும் நடுவில் வந்து இருகப்பட்டு பேலன்ஸ் பண்ண வரைக்கும் மகிழ்ச்சி. நம்ம லிஸ்ட்ல மேஜிக்கல் நம்பரான 7வது இடத்துல அந்த மேஜிக்கல் நம்பரையே தன்னோட ஜெர்சி நம்பரா வச்சிருக்க நம்ம கேப்டன் கூல் திரு மகேந்திர சிங் தோனி அவர்களோட லெட்ஸ் கெட் மர்டர்டு. இங்க என்னன்னா இந்த படத்தோட உண்மையான பேரு லெட்ஸ் கெட் மேரிடு. அடுத்து இந்த எல்ஜிஎம் படம் நம்ம மொக்க படங்களோட லிஸ்ட்ல கரெக்டா 7வது இடத்துல வந்தது நானே எதிர்பார்க்காத ஒரு கோயின்சிடன்ஸ் தான். பட் இந்த படம் லிஸ்ட்ல 7வதா வந்தா என்ன, 9வதா வந்தா என்ன, ஏன்னா படம் தான் ஆல்ரெடி மொக்க லிஸ்ட்ல வந்துருச்சுன்னு தான் நாம் எல்லாரும் ஃபீல் பண்ணணுமே. ஏன்னா இந்த படத்துல எதை கதைன்னு நம்பி நம்ம தோனி ப்ரொடியூஸ் பண்ணாரு, எதை திரைக்கதைன்னு கேட்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிக்க ஒத்துக்கிட்டாரு, என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இந்த படத்துல நம்ம இவானா இருக்காங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்துல நம்ம நதியா மேம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம்னா என்னன்னே தெரியாது. இந்த படத்துல நம்ம யோகி பாபு இருக்காரு, அவருக்கு யோசனையே எப்போ வராது. இந்த படத்தில் நம்ம ஆர்ஜே விஜய் இருக்காரு, இவரோட பேருக்கு ரைமிங் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்ட வெங்கட் பிரபு இந்த படத்துல இருந்தாருன்னா பாருங்களேன். இப்படி மாமியார் மருமகளை பழக வைக்கிறேன்னு சொல்லி படம் பார்க்க போன ஆடியன்ஸை புலம்பு வச்ச இந்த படத்துல பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டா ஒரு சில காமெடி மொமெண்ட் சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் கேப்டன் கூல் சார், வி ஆர் நாட் ஃபூல் சார்னு சொன்னாலும் ஹரிஷ் கல்யாண் நடிப்புல அடுத்து வந்த பார்க்கிங் படமும் என்ன பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை பண்ணாததும் ஏமாற்றமே. நம்ம லிஸ்ட்ல இருக்க 8வது படம் பார்ட்னர். 2023 நான் அதிகமாக எதிர்பார்த்து பல்பு வாங்கின படம்னா அது நம்ம ஆதியோட இந்த பார்ட்னர் படம் தான். ஏன்னா படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததுல இருந்தே இந்த படம் மேல எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் என்னோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அட்லீஸ்ட் 1% இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சானா கண்டிப்பாகவே இல்லை. இந்த படத்துலையும் ஒரு சில சிடி பிறகுற காமெடிலாம் இருந்தது. ஆனால் 6 பால்ல 6 6 தேவையாக இருக்கும்போது 6 பால்ல 6 சிங்கிள் எடுத்தா அதை டீமோட கேப்டனே எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மொத்த படமே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோகி பாபு, செகண்ட் ஹாஃப்ல அன்சிகா. இது போதாதுன்னு பல்லக் லல்வானி, முனிஷ்காந்த் ராமதாஸ், இன்னும் உங்கள் அபிமான காமெடி நடிகர்கள்னு இந்த படத்துல எண்ணற்ற காமெடி நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் காமெடி மட்டும் விரல விட்டுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம ரோபோ சங்கர் கைத்து மேலே நடக்கிறன்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரை பண்ணாரு பாருங்க, என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த மோமெண்ட் என உறுத்திக்கிட்டே இருக்கும். கூடவே இந்த கதையை வச்சு இதோட நல்ல படத்தை எடுத்திருக்கலாம். பட் ஆதி சார், மீண்டும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக உருவாகிற கிளாஸ் சத்தியத்திற்காக நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம லிஸ்ட்ல இருக்க 9வது படம் மக்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபார் அவர் சூப்பர் ஸ்டாரோட கம்பேக் பட லெகசியை டேமேஜ் பண்றதுக்காகவே எடுக்கப்பட்டிருந்த சந்திரமுகி 2. ஆனால் இந்த படத்தையும் ஒரு படம் நம்பி அந்த படத்துல லாரன்ஸ் நடிச்சது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. கங்கனா ரணாவத் நடிக்க ஒத்துக்கிட்டதும் அற்புதம் இல்லை. லக்ஷ்மி மேனன் திரும்ப வந்தது சந்தோஷம் இல்லை. வடிவேலோட காமெடிக்கு கடைசி வரைக்கும் சிரிப்பு வரல. ஏன்னா சந்திரமுகியை கொண்டது வேட்டையன் இல்லை செங்கோட்டையனாமா. சார் வாசு சார், பி வாசு சார், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் வச்சு பணக்காரன், மன்னன், உழைப்பாளின்னு பல மாசான படங்களை தந்த நீங்களே உங்களோட சந்திரமுகி படத்தையும் டேமேஜ் பண்ணி தலைவரோட பெருமையும் டேமேஜ் பண்ணது சரியா?
அப்படி இல்லைனா கங்கனா ரணாவத்தை சந்திரமுகியை நடிக்க வச்சு ஜோதிகாவோட பெருமையை டேமேஜ் பண்ணது சரியா? அப்படி இல்லைனா மஹிமா நம்பியாரை இந்த படத்தில் நடிக்க வச்சு நயன்தாராவோட பெருமையை டேமேஜ் பண்ணது சரியான்னு இந்த படம் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை ஏராளம். ஆனால் இந்த படம் மூலமாக பயனடைந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை. இதில் இந்த படத்தில் ஃபைட் இருக்கு. இது படத்தோட ஓப்பனிங்கில் லாரன்ஸு சின்ன பசங்களை ரெஸ்கியூ பண்ணுவார், அந்த ஃபைட்ஸ்ன்னு சொல்கிறேன். படத்தில் பாட்டு இருக்கு. எது கங்கனா ரணாவத் தெலுங்கில் பாடுவாங்களே அதை சொல்கிறேன். படத்தில் காமெடி இருக்கு. எது நம்ம வடிவேலு மைண்ட் வாய்ஸ்ன்ற பேரில் வெளியே பேசுவாரே அதை சொல்கிறேன். கடைசியாக சந்திரமுகி 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு. எது தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோவை கேன்சல் பண்ணாங்களே அதுன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தோட பெருமைகளை பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியும். பட் நம்ம கங்கனா ரணாவத் சந்திரமுகியாவும் நம்ம லாரன்ஸ் அவர்கள் செங்கோட்டையனாவும் பண்ண அபத்தங்களை சரி பண்ணுறதுக்காகவே நம்ம தலைவர் அவர்கள் தன்னோட அடுத்த படத்துக்கு வேட்டையன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. பட் மக்கள் சூப்பர் ஸ்டார் சார் மட்டமான படம் போதும் சார்னு நான் சொல்லியிருந்தாலும் அடுத்து அவர் நடிப்பில் வந்த ஜிகர் தண்டா XX எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அந்த படத்தை பெரும்பாலும் ஆடியன்ஸ் லைக் பண்ணதால அந்த படத்தை நாம் நம்மளோட இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. பட் எத்தனை XX வந்தாலும் ஒரு சந்திரமுகி 2 1000 டார்லிங் 2க்கு சமம். நம்ம லிஸ்ட்ல இருக்க 10வது படம் கோல்டன் ஸ்டாரோட படம், கொடுமைகள் நிறைந்த படமான ஜப்பான். இது வெறும் படம் அல்ல, பாடம். இந்த ஜப்பான் படத்தை பற்றி என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எந்த லாங்குவேஜில் சொல்கிறது? யூஎஸ் எடிட் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாமா, யூஎஸ் எடிட் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாமா, இல்லை ஏஸ் எடிட் ஆடியன்ஸே எரிச்சல் ஆகிற மாதிரி வாசமாக சொல்லலாமான்னு கேட்டால் இந்த படத்தை பற்றி என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? சிவகுமார் சார் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக சொல்லலாமா, இல்லை சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சத்தமாக சொல்லலாமா, இல்லை கார்த்தி சாரோட ஃபேன்ஸே கர்வப்படுற மாதிரி கம்பீரமாக சொல்லலாமான்னு கேட்டால் இந்த படத்தை பற்றி என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? மறுபடியும் நான் ஸ்டுடியோ கிரீன், ட்ரீம் வாரியர்ஸ் 2Dன்னு மேலே சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரே விஷயத்த, மொக்கையான விஷயத்த மீண்டும் மீண்டும் கடுப்பேற்றுற மாதிரி, வெறுப்பேற்றுற மாதிரி, படம் பார்க்க போன ஆடியன்ஸை வெறியேற்றுற மாதிரி என்னாலே சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் நம்ம ராஜு முருகன் சார் அவர்கள் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்னு நான் சொல்லலை, நம்ம கோல்டன் ஸ்டார் அவர்களோட ரசிகர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் நம்ம கோல்டன் ஸ்டார் சாருக்கு 8 ஆமாம். ஆமாம், புள்ளி ராஜாவுக்கு 8 வருமானு தெரியாத மாதிரி நம்ம கோல்டன் ஸ்டாருக்கு 8 வருமா வராதா? நம்ம அனு இமானுவேல் இருக்காங்களே, அனு இமானுவேல் அவங்க இதுக்கு முன்னாடி அந்த படத்துலையாவது நடிச்சிருக்காங்களா? ஐ மீன் நல்லா நடிச்சிருக்காங்களா? நம்ம சுனில் இருக்காரே, சுனில் அவர் தான் நல்லா காமெடி பண்ணுவாரே, அவர் ஏன் வில்லன் ஆக்கணும்? அடுத்து இந்த படத்தில் தங்கத்தை வச்சு ஒரு ட்ராக் ட்ரை பண்ணி இருந்தாங்களே, அது KGFக்கான ட்ரிபியூட்டா இல்லை சலாருக்கான சல்யூட்டான்னு இந்த படத்தில் இருந்து நமக்கு பல கேள்விகள் இருந்திருக்கலாம். பட் எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயமாவது பாசிட்டிவாக இருக்குமேனு யோசிச்சா வாகை சந்திரசேகர் அவர்களோட கேரக்டரை நான் ஒரு மாதிரி லைக் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்களோட கேரக்டரை பற்றி நான் என்னென்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? அவங்க அப்பா RB சௌத்ரிக்கு பிடிச்ச மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் சொல்லலாமா, இல்லை அவரோட பிரதர் ஜீவாவுக்கு புரிகிற மாதிரி SMS ஸ்டைலில் சொல்லலாமா, இல்லை இத்தோட கோல்டன் ஸ்டாரோட கொடுமைகளை முடிச்சுக்கலாமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால நம்ம கோல்டன் ஸ்டார் கார்த்தி அவர்கள் ஜப்பான் படத்துக்கு முன்னாடியே தேவ் மாதிரியான மொக்க படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து அவர் கைதி மாதிரி மாசான படங்களை நடிக்கிறனாலும் இந்த ஜப்பான் மாதிரி ஆடியன்ஸை லூஸ் ஆக்கிற படங்களில் மட்டும் கண்டிப்பாகவே நடிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அவர் மறுபடியும் இந்த மாதிரி படங்கள் நடித்தா நான் மறுபடியும் சிவகுமார் RB சௌத்ரி சூர்யா ஜீவானு சம்மந்தம் இல்லாமல் பேச வேண்டியது தான். எங்களோட சோகம் அனைத்தும் நீங்கும் வரைக்கும். 2023 தெலுங்கு சினிமாலிருந்து பல மொக்க படங்கள் வந்திருக்கலாம். மைக்கேல் நமக்கு மண்டை வலியை உருவாக்கியிருக்கலாம், தசரா டிப்ரெஷனை தூண்டி இருக்கலாம், குஷி கடவுள் பற்றின கேள்விகளை கேட்க வச்சிருக்கலாம், ஸ்காண்டா நம்மளை நினச்சி சிரிச்சுக்கிட்டே அழ வச்சிருக்கலாம், அழுதுகிட்டே சிரிக்க வச்சிருக்கலாம், சலார் நமக்கு தேவையான சந்தோஷத்தை தராமல் போயிருக்கலாம். பட் 2023 தி ஒஸ்ட் தெலுங்கு படம் எதுன்னு கேட்டால் அது நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட ஹண்டான கஸ்டடி. இதுவும் ஒரு வகையில் பழி வாங்குற கதை, இதுவும் ஒரு வகையில் காதல் கதை, இதுவும் ஒரு வகையில் அரசியல் கதை, இதுவும் ஒரு வகையில் ஆக்ஷன் கதை, இதுவும் ஒரு வகையில் அட்வென்ச்சர் கதை. கடைசியாக இது ஒரு டிப்பிக்கலான தெலுங்கு சினிமா கதைன்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ இருக்க விஷயத்த வேற எங்கேயோ கனெக்ட் பண்ணி நம்மளை லிட்ரலாக கலங்க வச்சுருந்தாங்க. இதில் நம்ம பிரியாமணி ஒரு பொலிட்டீஷியன்,
பவர்ல இருக்க பொலிட்டீஷியன், கிளைமேக்ஸில் அரெஸ்ட் ஆகுறாங்கன்னு ஒரு சில குறியீடுகள் வேற. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த படத்துல நம்ம அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாரு. அந்த பொண்ணே பிரியாமணி தானாமா. இதுல இந்த படத்துல ஒரு பழங்காலத்து பிளாஷ்பேக் வரும். அதுல நம்ம ஜீவா வருவாரு, கயல் ஆனந்தி வருவாங்க, கரண்ட் போர்ஷன்ல கிருத்தி ஷெட்டி வருவாங்க, காமெடின்ற பேர்ல வெண்ணிலா கிஷோர் வருவாரு, காமெடியான கெட்டப்ல நம்ம நாக சைத்தன்யா வருவார்னு யார் வந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நல்ல கண்டென்ட் மட்டும் வரவே இல்லை. இதுல அந்த டேம் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ், வீடியோ ரெக்கார்டிங் மேட்ருன்னு இதை பற்றியெல்லாம் யோசிச்சா என் மைண்ட் எங்கேயோ போகுது. பட் இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் தூத் தாண்ட தூள் கிளப்புற வெப் சீரிஸில் நடித்ததால கஸ்டடியோட கணக்கு நேரம் ஆயிடுச்சு. 2023 மகா மட்டமான ஹிந்தி படம் எது? மிஷன் மஜ்னுவா இருக்கலாம், பத்தானா கூட இருக்கலாம். டூ ஜூத்தி மெயின் மக்கார் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம். அந்த படத்தை ஒரு தமிழ் டைரக்ட் பண்ணியிருக்கலாம். அதில் அவர் தனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ட்ரிபியூட்டை தந்திருக்கலாம். அந்த டைரக்டரோட பேர் அட்லியா இருக்கலாம். அவர் எடுத்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தும் ஜவான் படத்தை 2023 தி ஒர்ஸ்ட் ஹிந்தி படமாக தேர்ந்தெடுத்திருக்கலாம். பட் 2023 தி ஒர்ஸ்ட் ஹிந்தி படமாகிற ஒரே தகுதி நம்ம பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் பிரபாஸ் அவர்களோட ஆதி புருஷ் படத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஆதி புருஷ் படம் ஒரு தெலுங்கு படமா இல்ல ஹிந்தி படமான்ற ஒரு கேள்வி எல்லாரையும் போல என்கிட்ட இருந்தாலும் இந்த படத்தை நாம் ஒரு ஹிந்தி படமாக கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த படத்துல பிரபாஸை தவிர மற்ற எல்லாருமே பாலிவுட்டை சேர்ந்தவங்க. அப்படி பாலிவுட்டை சேர்ந்த எல்லாரும் பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு பொம்மை படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த பொம்மை படத்துலையும் கண்டென்ட்ன்ற ஒன்று எங்கேயாவது இருந்திருந்தா அந்த படம் கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். ஆனா ராமருக்கு மீசையா, சீத்தையா, கிருத்தி சனனா, என்ன 10 தலை ராவணனை 2 5 தலை ராவணனா காட்டுறீங்க. இவர் அனுமன்னா அப்ப உண்மையான அனுமன் எப்படி இருப்பார்னு இந்த படத்துல ட்ரால் செய்யப்படாத விஷயமே இல்லை. ஏன்னா பிரபாஸோட டையார்ட் ஃபேனான எனக்கே இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். கிருத்தி சனன் செம அழகா இருந்தாங்க, பிஜிஎம் மாசா இருந்தது, சீதையை கிட்னாப் பண்ற சீன் மாதிரி ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்ததுன்றதை தாண்டி இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்ல எதுவுமே இல்லை. பட் நம்ம பிரபாஸ் நடிப்புல அடுத்து வந்த சலாரும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரல. பட் எது எப்படி இருந்தாலும் கல்கி இருக்க கவலை ஏன், மாருதி படம் மாற்றம் தரும். நாம நம்மளோட 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023 வீடியோல சொன்ன மாதிரியே 2023 நான் மொத்தமே 3 கன்னட படங்களை தான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நம்ம சிவா ராஜ்குமாரோட கோஸ்ட் படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்தை பார்த்து முடிச்சதால 2023 நான் பார்த்த கன்னட படங்களோட எண்ணிக்கை 4. பட் நாம ஃபுல் பிளச்சில் ரிவ்யூ பண்ண படங்களை மட்டும்தான் நம்மளோட கண்டென்ஷன் லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியும். பட் சப்த சாகரடாச்சி எல்லோ எப்படி 95 படங்கள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமோ அதே மாதிரி 95 படங்கள்ல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம் தான் நம்ம உபேந்திரா அவர்களோட கப்சா. கேஜிஎஃப் பட ஹேங் ஓவர்ல எடுக்கப்பட்ட இந்த படத்துல கேஜிஎஃப் படத்துல இருந்த மாதிரியே பல எலமெண்ட்ஸ் இருந்தது. ஆனா அது கேஜிஎஃப் படத்துல ஒர்க் அவுட் ஆனா மாதிரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகல. அது ஏன்னா அவங்களுக்கும் தெரியல, நம்ம பிரசாந்த் நீலுக்கும் தெரியல. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண சலார் படத்துலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை அவரே ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கப்சா படத்துல நம்ம ஸ்ரேயா நடிச்சிருந்தாங்க. சாரி எப்பவும் போல வந்துட்டு போயிருந்தாங்க. இதுல அவங்களுக்கு பாடல்கள் வருது. அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அப்படியே நான் மறந்துட்டேன்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்க. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லயும் ஒரு அன்க்ளோஸ்ட் எண்டிங்கை வச்சு செகண்ட் பாட்டுக்கான லீடர் தந்தாங்க பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு சிங்கத்தை பத்தின டைலாக சொல்லலாம்னு தோணுது. ஒருவேளை கப்சா 2 வந்து அந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகும் நான் முழுசா இருந்தேன்னா அந்த ரிவ்யூல நான் என்ன சொல்லுவேன்? இஃப் யூ ஆர் மை டேட் ஐ ஆம் வெரி வெரி பேட். திருவின் குரல், அலரும் குரல், தமிழ் அரசன் ஆகல, பாபா பிளாக் ஷீப், சீத்தாப்பழம் அழுகி போச்சு, த கிரேட் இண்டியன் கிச்சன், லேட் இண்டியன் கிச்சன், வசந்த முல்லை, வசதிகள் அற்ற தொல்லை, சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் சிம் கார்டே இல்லை, தக்ஸு டோட்டல் கொலாப்ஸு, மெமரிஸ் மண்ட பத்திரம், கொலை தொல்லை, லவ் ஹேட், வெப் டேட்டா காலி, ரத்தம் அபத்தம், மார்கழி திங்கள், மகிழ்ச்சி அற்ற திங்கள். இன்னமும் இந்த லிஸ்ட்ல பல படங்களோட பேரை ஆட் பண்ண முடியும்.
பட் 2023 நாம் ஒரே ஒரு மலையாள படத்துக்கு மட்டும்தான் ஃபுல் பிளெச்சில் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதனால் 2023 10 worst மூவிஸில் எந்த ஒரு மலையாள படமும் இடம் பெறலன்ற தகவலை இந்த நாட்டுக்கு சொல்லிட்டு அடுத்து நாம் பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸ் 2023 வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுற வரைக்கும் இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.